பெண் எடையாளர், ஆண் எடையாளர். அதான் எங்கள் தலைவனோட படம் குஷி பார்த்தீங்களா? அந்த ஜோதிகா மேடத்தோட இடுப்பை பார்த்து எடைய பாப்பாரு தெரியுமா? ஐயோ, எங்க தலைவர் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு பெண் கொடுக்கணும், ஆணுக்கு ஆண் கொடுக்கணும். புரியுதுங்களா? பெண்ணும் ஆணும் ஒரு கடையில இருக்கிறப்ப சீரியஸாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போய் ரூமுக்கு இது ஓயாவுக்கு போயிடுறாங்க. ஏங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மனைவியோட வந்தார்லங்க. ஆமா, எல்லாருமே துணைவியை மறைச்சு வச்சிருப்பாங்க. எங்க தலைவர் மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் ஓப்பன் புக் லைஃப் எவனுமே வாழ்றது இல்லை. நன்றிங்கிறது காலில் உழுந்து இருக்கிறப்ப சசிகலா அம்மா காலில் உழுந்து தான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. இந்த நன்றி விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருந்தீங்களா? ஒரு நாயாவது நன்றியோட இருக்கும். ஆனா எடப்பாடி ஐயா நாயோட கேவலமா இருக்காரு. சீரியஸா ஒரு நன்றி இருக்கணும் இல்லையா? என்ன தெரியுமா? தப்பா இருக்காங்க அப்படின்னு இல்ல, தப்பா இருக்கவங்களோட சேர்ந்து நீங்களும் தப்பாயிட்டீங்கன்னா எல்லாமே ஒன்னாயிருவோம். ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி. டிஎம்கே காரணம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்க தீய சக்தி தான், அது ஆரம்பத்துல இருந்து ஊருக்கு தெரியும். இப்ப நாங்க புதுசா சொல்றோம்ல ஓம் சக்தியும் பராசக்தியும் தீய சக்தின்னு. த்ரிஷாவோட வந்து ஒரு கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? ஃபைனல் என்னோட क्वेश्चन அதுதான். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பர்களாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போறது தப்பா? தப்பு. இப்போ அவர் இந்த கல்யாண மேடையில போய் ஒன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கணும். இவர் எதுக்கு சார் அட்வைஸ் பண்றாரு? நீங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்னது மட்டும்தான் தெரியுது. அதே எங்க தலைவர் பொண்ணு கிட்ட சொன்னார் தெரியுமா? புருஷனை கண் கலங்காம காப்பாத்து. எங்க தலைவர் அடி வாங்கினதை வெளியில சொல்ல முடியுமா? சப்பாத்தி கட்டல எடுத்து நங்கி 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 நட்டு மண்டல அடிச்செல்லாம் எவன் போய் வெளியில சொல்லுவான்? எல்லா ஆம்பளையும் வீட்டுக்கு வீடு அடி வாங்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு எடுத்து விளக்க மாத்தல அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, தூங்கிட்டு இருக்கிறப்ப தரவாடு வச்சு அமுக்குவாளுங்க. த்ரிஷா அண்ணி அவங்க தான் எங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள். நாங்கள் அறிக்கையை இது வரைக்கும் ஏதாவது வெளியிட்டிருக்கோம்? எங்கள் அண்ணி சின்ன அண்ணி வெளியிடுவாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். என்ன சார் பெண் எடையாளர், ஆண் எடையாளர்? அதான் எங்கள் தலைவனோட படம் குஷி பார்த்தீங்களா? அந்த ஜோதிகா மேடத்தோட இடுப்பை பார்த்து எடைய பாப்பாரு தெரியுமா? சார் அது இடை சார், நான் சொல்றது எடை, எடையாளர். ரேஷன் கடையில அத தெளிவா கேட்க வேண்டியது. இப்ப கேட்கறது மாதிரி எடையாளர்னு கேட்க வேண்டியதானே? நீங்க பேசுறப்ப இடையாளர் இடையாளர்னு எங்க தலைவர் வந்து அப்ப எடைய பார்த்தார் இல்லையா? ஆமா, அந்த கொடி இடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இலக்கணத்துல எல்லாம். மை காட் சார், பெண் எடையாளர். ஓகே, இப்ப அதனால என்ன எடையாளர்னு இருக்காங்க, அது என்ன ரெண்டு பேரு? ஐயோ, எங்க தலைவர் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு பெண் கொடுக்கணும், ஆணுக்கு ஆண் கொடுக்கணும். புரியுதுங்களா? பெண்ணும் ஆணும் ஒரு கடையில இருக்கிறப்ப சீரியஸாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போய் ரூமுக்கு இது ஓயாவுக்கு போயிடுறாங்க. கடை சாத்தி கிடைக்குது, லீவா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வெளியில கிளம்புறதுனால கடை அடிக்கடி லீவா இருக்கிறதுனால வர்றவங்க கடைக்குள்ள வியாபாரம் வாங்க பண்ண முடியல உங்களுக்கு. அதனாலதான் எங்க தலைவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க. எங்க தலைவர் தெளிவா இருக்காருங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இதுவா இருக்கு தெரியுமா? இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஆண் சிஎம் பெண் சிஎம்மா எப்படி ட்விட்டர்ல எல்லா இடத்துலயும் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்னத்த கலாய்க்கிறாங்க? சம உரிமை கொடுக்கணுங்க. பெண்களுக்கான சம உரிமை எவன் கொடுக்குறான்? எந்த கட்சிக்காரங்களாவது கொடுக்குறாங்க? எங்க தலைவர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அப்படிங்கிறது மாதிரி பெண் சிஎம் ஆண் சிஎம். ஆண் சிஎம் பெண் சிஎம் யாரு? ஏங்க எங்க தலைவர் இங்க சிஎம்ங்க, எங்க அண்ணி அங்க சிஎம்ங்க. எங்க? பாண்டிச்சேரியில. அப்புறம் பகிர்ந்து கொடுக்கணுங்க. இப்போ இந்த டிவிகேயோட இதுதான் வந்து அறிக்கையில வர போற நெக்ஸ்ட் அறிக்கையா? என்ன அறிக்கை? இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம். ஒரு விஷயம்,
எங்கள் அண்ணி த்ரிஷா அண்ணி அவங்க தான் எங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள். நாங்கள் அறிக்கையை இது வரைக்கும் ஏதாவது வெளியிட்டிருக்கோம்? எங்கள் அண்ணி சின்ன அண்ணி வெளியிடுவாங்க அறிக்கை, தேர்தல் அறிக்கை என்னன்னு. அப்போ பார்த்து மக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அறிக்கைகள் அத்தனையும் அவர்கள் வாசிப்பார்கள். சார், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை வந்தாலும் அது 4 வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் வந்து பிரபலமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களுக்காக வெளில தெரியும். நளினி ராமராஜன் அவர்கள் இன்டர்வியூ அவங்கள வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்கும்பொழுது இப்போ என்னால் பதில் அதை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்களை வழிமறிச்சு கேட்ட நிருபருக்கு அவர் அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் தான் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னா இப்போ அவங்க யாரோ நான் யாரோ பேசுறதுக்கு நாகரிகமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு டாக் பாத்தீங்களா? யாரு? ராமராஜன். அதானே சொல்றீங்க? ஆமா, ராமராஜன் ரொம்ப மெச்சூர்டா இருந்தார். அவர் பூமரங்க. ஏதாவது படத்துல ஒரு கத்தி எடுத்து தலையை வெட்டி அப்படியே அப்படின்னு இருக்காரா? அதெல்லாம் பண்ணியிருக்காரா? அவ்வளோ வீரம் மிக்கவர் அவரு. ஒன்றா போய் மாட்டில் உட்காந்து பால் கறது மட்டும்தான் அவர் வேலையை வச்சுருந்துருக்காரு. ஆமாம், ஒரு ஹீரோனா அப்படி இருக்க வேணாம், அப்படியே பறந்து 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 அப்படி அடிச்சிருக்க வேணாம் எங்க தலைவன். இல்லை சார், அவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சாலுமே இல்லை, எப்படி ஒரு புரிதலோட பிரிஞ்சு அவங்களும் எங்கேயுமே இவங்களை பற்றி விட்டு கொடுத்தது கிடையாது, இவரும் அவங்கள பற்றி எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. கல்யாணம் கூட அவங்க பொண்ணுக்கும் பசங்களுக்கும் பண்ணும் பொழுது பிரிஞ்சிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சது இப்போ இருக்கிற எல்லாருமே மக்களுமே அதை வந்து எப்படி பார்த்து இது பண்ணாங்க. ஐயோ, நீங்கள் 1970 இருக்கீங்க, இது 2026. 2026 பீப்புள்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? 2035 வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க, ஃபார்வேர்டுக்கு வாங்க. நீங்கள் தப்பாகவே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல பூமரங்குன்னு. சீரியஸாக நீங்கள் ஏதாவது ராமராஜன் படத்தில் ஏதாவது பாருங்களேன், ஏதாவது வக்ர சிந்தனையான விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆமாம், இதே கல்யாணத்துக்கு அன்பில் மகேஷ் அவரோட ஃபேமிலி வெட்டிங் அவங்களுக்கு போகும்பொழுது உதயநிதி அவர்கள் அவங்க ஒய்ஃபை வந்து இப்படி வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டது ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா? என்ன அது கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? அவங்க ஒய்ஃபை பக்கத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எதுக்கு நீ எங்கேயோ தள்ளி நிற்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னது. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் பேசிட்டு இருக்காங்களே உங்கள் தலைவரோட கம்பேர் பண்ணி. நீங்கள் தானே டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிஎம்கே ஒரு தூய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே டிஎம்கேல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதான் அதே தானே என் தலைவர் மட்டும் என்ன? ஆமாம் ஏங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மனைவியோட வந்தார்லங்க. ஆமாம், எல்லாருமே துணைவியை மறைச்சி வச்சிருப்பாங்க. துணைவியை எவனுக்கு வெளியில காட்டுவான்? எவன் வெளி உலகத்துக்கு காட்டுறான்? அந்த தைரியம் எவனுக்கு இருக்குது? சீரியஸா எங்க தலைவர் மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் ஓப்பன் புக் லைஃப் எவனுமே வாழ்றது இல்ல. இதுக்கு இது பதிலா? அப்புறம் ஏங்க, நாம எப்படி இருக்கணுமோ அப்படி வாழணுங்க. எடப்பாடி பழனிசாமி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஏன்னா அவரும் வந்து அவரை பத்தியும் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே வந்தது கிடையாது. அவர் எப்படி இருக்காரு? எது? எடப்பாடி பழனிசாமி. அதான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பதில் இல்ல. தேச துரோகி எடப்பாடி எல்லாம். தேச துரோகி? ஆமா. எதை வச்சு தெரியுமா சொல்றோம்? சொல்லுங்க சொல்லுங்க. நன்றிங்கிறது காலில் உழுந்து இருக்கிறப்ப சசிகலா அம்மா காலில் உழுந்து தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க. அந்த நன்றி விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருந்தீங்களா? ஒரு நாயாவது நன்றியோட இருக்கும். ஆனால் எடப்பாடி ஐயா நாயை விட கேவலமாக இருக்காரு. சீரியஸா ஒரு நன்றி இருக்கணும் இல்லையா? நான் வந்து இங்க கேரக்டரை பத்தி பேசுறேன். சரி, கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாதீங்க. அப்படியா? ஆமா. உங்க தலைவர் இப்போ ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, when wealth is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost you lost everything அப்படின்ற மாதிரி. அப்ப அது அவருக்கு பொருந்தாதா? எங்க தலைவர் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்ல சொன்னார்ல, அதே தமிழ்ல சொல்லுங்க. தலைவர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி சொல்லுங்க. அப்பதானே எல்லாருக்கும் புரியும். wealth is lost, health is lost, character is lost, everything is lost அப்படின்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கேரக்டருங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து வர்றதில்லை, பிறப்புலேயே வரணும். எங்கள் தலைவர் அரச பரம்பரை தெரியுமா? இங்கே எல்லாருமே சொல்லுவானுங்க. சீரியஸாக ஒரு தலையில் ஒரு இந்த இது என்ன சொல்கிறது, ஒரு துண்டை வந்து ஒரு தையல் மாதிரி தைச்சிட்டு வச்சுக்கிட்டா ராஜான்னு சொல்லிடுறதா? 4 பூவை வச்சு சம்பந்தமே இல்லாம, அதாவது பதில் சொல்ல தெரியலனா, ஐயோ 4 பூவை வச்சு கிரீடம் வச்சா ராஜான்னு சொல்ற நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இங்க ராஜாக்கள்லாம் ராஜாக்கள் கிடையாது. சார் அவரோட வைஃபும் அவரோட பசங்களோட மனநிலை என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எல்லாம் ஹாப்பியா தாங்க இருக்காங்க. என்ன கஞ்சிக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்காங்களா என்ன? சார், புரியுதுங்களா? தப்பு சார். நீங்க தப்புக்கு இப்பெல்லாம் பேசாது. நீங்க சீரியஸா சொல்றேன், நீங்க ரொம்ப தப்பான ஊர்ல இருக்கிறீங்க. கலாச்சாரத்துக்கு வாங்க, அமெரிக்க கலாச்சாரத்துக்கு வாங்க. தமிழர் பண்பாடுலாம் என்னைக்கோ காத்துல மறைஞ்சு போச்சு. திருவையாறு ஆத்துல கரைச்சி விட்டுட்டோம். நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க. ரொம்ப தப்பா நான் இல்ல. ஏன் என்னைக்கோ நம்ம தமிழர் பண்பாடு, தமிழ் மொழி இன்னும் கொஞ்ச நாள்ல அழிச்சிருவோங்க. சார் ஒரு விஷயம் ஆமா, சார். நீங்க இந்த பாதி இது இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்னத்த தமிழர் பண்பாடுன்னு நாங்க பேசுறோன்னு. ஆமா, இதெல்லாம் நம்ம தமிழ் குழியாது. ஆமா. ஏன் சார் ஒரு விஷயம் இங்க ஒரு தப்பா எல்லாராலையும் பார்க்கப்படுற ஒரு விஷயம். அதாங்க என்ன அதை காரணம்னா, நீங்க நீங்க எப்படி சார் ஐயோ ஒத்துக்கொண்டு- என்ன நீங்க அதாவது நீங்க என்ன தெரியுமா, தப்பா இருக்காங்க அப்படின்னு இல்ல. தப்பா இருக்கவங்களோட சேர்ந்து நீங்களும் தப்பாயிட்டீங்கன்னா எல்லாமே ஒன்னாயிருவோம். புரியுதுங்களா? இந்த தப்பு ரைட்டுங்கிறத 2 குருவா பிரிஞ்சு இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்னாயிருச்சுன்னா நீங்க புரியுதுங்களா? எங்க பாயிண்ட் ஆஃப்ல நீங்க தப்பு, உங்க பாயிண்ட் ஆஃப்ல நாம தப்பு. புரியுதுங்களா? ஆனா 2 ஒன்னாயிருச்சுன்னா இத என்னது ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்களே உங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இதெல்லாம் ஒரு ஸ்லோகனா? புரியல எனக்கு. நல்லா புரியல, ஒண்ணு எனக்கு தெரிஞ்சுக்கங்க. நிஜமாவே புரியல. அதான் ஓம் சக்தியை சொன்னோம், பராசக்தியை சொன்னோம். நாங்க எங்கேயாவது கர்த்தரை சொன்னோமா? சொல்லலைல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்ல, எங்க தலைவருக்கு எது பிடிக்குமோ, எதை வேண்டணுமோ, எதை நேசிக்கணுமோ அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. புரியுதுங்களா? ஓம் சக்தி பராசக்தின்னா அதான் நானும் கேட்கிறேன். அது தீய சக்தி தானே. ஓம் சக்தியும் பராசக்தியும் தீய சக்தி தானே. அதை தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தி. டிஎம்கே காரன் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்க தீய சக்தி தான். அது ஆரம்பத்துல இருந்து ஊருக்கு தெரியும். இப்ப நாங்க புதுசா சொல்றோம்ல, ஓம் சக்தியும் பராசக்தியும் தீய சக்தின்னு. அதானே சொன்னாரு. ஏங்க எப்போதுமே எங்க தலைவர் டிஎம்கேவை தீய சக்தின்னு எப்பவோ சொல்லி முடிச்சிட்டாரு. புதுசா ஓம் சக்தியும் பராசக்தியும் தீய சக்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அத புரிஞ்சுக்கணுங்க. மக்கள் புரிஞ்சுக்கல, சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப ட்ரிஷாவோட அவர் கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? ஃபைனல் என்னோட क्वेश्चन அதுதான். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பர்களாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போறது தப்பா? தப்புதான். தப்பு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில போறது கண்டிப்பா தப்பு சார். அதான் அதெல்லாம் அக்ரி பண்ணிக்கவே வக்ர முடியாது சார். புத்தி. உங்க எல்லாருக்குமே தப்பா பார்க்குற வக்ர புத்தி. எதையுமே நல்லா பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்வை சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, சீரியஸா வாழ்வியல் முறை சரியில்லை, எல்லாம் தப்பா வாழ்றீங்க. அதனாலதான் ஒரு இதே சரியா வாழ்வியல் முறையில தானே நீங்க இருக்கீங்க, உங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்ப தப்பு இல்லையா நீங்க பேசுறது? எது தப்பு? அவங்கள ஹர்ட் பண்ணாதா? எது தப்புங்கிறேன்? எங்க தலைவனுக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சா? இல்ல கூட வந்த எங்க தலைவி அதாவது அன்னிக்கு ஏதாவது ஹர்ட் ஆச்சா? அண்ணி சின்ன அண்ணிங்க. ஆமா. தப்பு சார். எது தப்பு? ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி எவனையாவது பேசிட்டு இருக்கானுங்களா என்ன? தப்புன்னு சொல்ற ஊர் தான் தலைவா அப்படின்னு போய் குண்டா பின்னால அவ்வளோ ஒரு விஷயங்க. நீங்க யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 30 சேனல் தான். 30 சேனல்ல 60 பேர் உட்காந்து பேசுவாங்க. இந்த 60 பேர் தான் நல்லவர்களா? இவங்கள் தான் கலாச்சாரத்தை காப்பாத்துறவனுங்களா? மற்றபடி எங்க தலைவனை தேடி வந்து ஒரு 10,000 பேர் அப்படின்னு வர்றாங்களே, 1,00,000 பேர்னு வர்றாங்களே, இத்தனை லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. எங்க தலைவன் ஒவ்வொரு வீட்டும் 8 கோடி பேர் வீட்டுல இருக்காரு. இப்போ அவர் இந்த கல்யாண மேடையில போய் ஒன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, சொல்லுங்க. பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கணும். இவர் எதுக்கு சார் அட்வைஸ் பண்றாரு? நீங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்னது மட்டும்தான் தெரியுது. அதே எங்க தலைவர் பொண்ணு கிட்ட சொன்னார் தெரியுமா? புருஷனை கண் கலங்காம காப்பாத்துங்க அப்படின்னு. இப்ப என்னோட பிரச்சனை யார்கிட்ட சொன்னாங்க, யாருகிட்ட சொன்னாலும் நீங்க நல்லா வாட்ச் பண்ணணும். எதுக்கு இவர் சொல்றாருன்றதுதான் சார் என்னோட எதுக்கு இவர் சொல்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க திருப்பி திருப்பி நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமா, அவங்க கேஸ் கொடுத்ததுல நீங்க என்ன உங்க வைஃபோடியா வந்திருக்கீங்க, நீங்க போய் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றீங்கன்றது அவங்க கேட்க மாட்டாங்களா சார்? அதே வார்த்தை திருப்பியும் அந்த மணமேடையில இருக்கிற அந்த மணமக்கள் முதல்ல நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாருன்னா இவர் என்ன சார் பதில் சொல்லுவாரு?
ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டது அவங்க தான் நினைக்கிறீங்க. எங்க தலைவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்? ஏன்னா எங்க தலைவர் அடி வாங்கினதை வெளியில சொல்ல முடியுமா? சப்பாத்தி கட்டையில எடுத்து நங்கி 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 நட்டு மண்டல அடிச்செல்லாம் எவன் போய் வெளியில சொல்லுவான்? எல்லா ஆம்பளையும் வீட்டுக்கு வீடு அடி வாங்கிட்டு இருக்காங்க. எவன் போய் வெளியில சொல்றாங்க? எவனாவது வெளியில சொல்றானா? அவ்வளவு அழுகைகளை அடக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். சும்மா கிடையாது. ஆமா, டப்புன்னு எடுத்து விளக்கமாத்தல அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, தூங்கிட்டு இருக்கிறப்ப தலைவாடி வச்சு அமுக்குவாளுங்க. சீரியஸா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டைரக்டர் தானே? டைரக்டரா? நான் கதை கட்டல, உண்மையிலேயே சொல்றேன். சீரியஸா பொண்டாட்டி கூட படுக்கிறப்ப ஒரு ஆஃப் அடிச்சிட்டு படுத்தாலும் தூக்கமே வருது, இல்லாட்டா தூங்கவே முடியலங்க. சீரியஸா அப்படியே எப்ப நமக்கு கல்ல தூக்கி போட்டு கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே படுத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. நிறுத்துங்க சார், உங்ககிட்ட இந்த பொண்டாட்டி புருஷனை பத்தி நான் கேட்ட கதையெல்லாம் நான் கேட்கல. அவங்க வீட்டுல என்னென்ன ஸ்டோரி நடக்குதுன்னு அவரு சொன்னாரா? அவங்க சொல்லிட்டாங்கல்ல, என்னோட துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாரு, அடிச்சாரு அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல இவரு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா எவ்வளவு இருக்குங்க. சொல்லாம இருக்காரு, நல்லவனா இருக்கிறதுனால வாய் திறக்காம இருக்காரு எங்க தலைவர். ஃபைன் சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.